முகமது ஆஷிக் அப்படின்றவங்க இந்த ஹதீஸின் விளக்கம் தேவை. பயணியாக இருப்பவர் தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ளலாம் என்ற அவசியம் இல்லை. அதாவது எப்படி கேட்கிறாருன்னா, பயணியாக இருப்பவர் தொழுகையை சுருக்கி தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. விரும்பினால் முழுமையாக தொழலாம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி உம்ரா செய்ய புறப்பட்டேன். நான் மக்காவை அடைந்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் கஸர் செய்கிறீர்கள், நான் முழுமையாக தொழுகிறேன். நீங்க நோன்பு வைக்கல, நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்று நான் கேட்டபோது, ஆயிஷாவே சரியாக செய்தா என்றார்கள். என்னை குறை காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நசீல் 1439வது செய்தியா இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தொழுகையை ரசூலுல்லாஹ் சுருக்கி தொழுகிறாங்க. இவங்க சுருக்காம எல்லாத்தையுமே அந்த வக்துல முழுமையாக 4 ரக்காயத்து 3 ரக்காயத்து 2 ரக்காயத்துன்றத முழுமையா தொழுகிறாங்க. ஜம்மு கசர் அப்படின்னு சேர்த்து சுருக்கி தொழுவல. கசர்னா அப்படி சுருக்கி தொழுவுறது. 4 ரக்காயத்து இருந்துச்சுன்னா அதை 2 ரக்காயத்தை தொழுவுறதா கசர்னுவோம். ஜம்முனா சேர்த்து தொழுவுறது. ஜம்மு கசர் அப்படின்னா சேர்த்து சுருக்கி தொழுதல் அப்படின்றது. ரசூலுல்லாஹ் கசர் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கசர் செய்யல. ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட நான் இதை சொல்லும் பொழுது, ஆயிஷாவே நீ சரியாதான் செஞ்ச அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்னை கண்டிக்கல, என்னை குறை சொல்லல அப்படின்னு சொன்னா, நம்மளும் இன்னைக்கு ஒரு ஊருக்கு பயணிச்சு போறோன்னு வைங்க, அங்கிட்டு போய் உங்களுக்கு முழுமையா தொழுகிற வாய்ப்பு கிடைச்சா தாராளமா ஜமாத்தில் கலந்து முழுமையா தொழுவுங்க. இது ஒரு ஆப்ஷன், நமக்கு தரப்பட்டிருக்க ஒரு சலுகை. வாய்ப்பு இருந்தா முழுமையா தொழுவுங்க. ஏதாவது வேலை இருந்தா சுருக்கி தொழுவுங்க. 2 வக்த சேர்த்தும் தொழுவலாம். ஒரு வக்துல நம்ம 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாவும் தொழுவலாம். 2 வகையும் நமக்கு அனுமதி இருக்கிறதுனால இந்த வகையை நம்ம செய்து கொள்வதில் மார்க்கத்துல எந்த குற்றம் இல்லை. இதுக்கு நீங்களே இந்த ஹதீஸை ஆதாரமா எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். தாராளமா நீங்க இதை சுருக்கி தொழுவலாம். தேவைப்பட்டால் முழுமையாகவும் தொழுகலாம்.